தாராபுரம் அருகே கணவன்களை இழந்து தனிமையில் வசித்து வரும் பெண்களின் வீட்டின் முன்பு வழித்தடம் தராமல் வீடு கட்டும் திமுக கவுன்சிலர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த பொம்மநாயக்கன்பட்டி தெற்கு தெருவில் வசித்து வருபவர் லேட் கிருஷ்ணசாமி மனைவி சின்னமணி. கூலி தொழிலாளி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த லேட் பிச்சைமுத்து மனைவி மணியா. இவர்கள் கணவனை இழந்து தனிமையில் இருந்து கொண்டு ஆங்காங்கே கிடைக்கும் விவசாய கூலி வேலைகளை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பொட்டிக்கம்பாளையம் ஊராட்சி பொம்மநாயக்கன்பட்டி முன்னாள் திமுக 1வது வார்டு உறுப்பினர் சின்னதுரை, இவரது மனைவி சங்கீதா ஆகிய கணவன் மனைவி இருவருமே திமுகவில் பெரும் புள்ளிகளாக இருந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15 வருடங்களாக பொம்மநாயக்கன்பட்டி தெற்கு தெருவில் சின்னமணி மற்றும் மணியா ஆகியோர் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தனது திமுக ஆளுங்கட்சியின் செல்வாக்கை பயன்படுத்தி பிரதமர் வீடு கட்டும் திட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டு ஸ்கீமில் பணம் பெற்று சின்னதுரை மற்றும் சங்கீதா இருவரும் சின்னமணி மற்றும் மணியா ஆகியோரது வீட்டின் முன்புறத்தில் அஸ்திவாரம் தோண்டி வீடு கட்டும் பணியை தொடங்கியுள்ளார். அப்போது சின்னமணி மற்றும் மணியா ஆகியோர் சேர்ந்து திமுக சின்னதுரையிடம் தங்களுடைய வீட்டின் முன்புறத்தில் முழு பகுதியும் அடைத்து நீங்கள் வீடு கட்டினால் நாங்கள் எப்படி வெளியே செல்வது? மேலும் அவசர தேவைக்காவது எங்களுக்கு பாதை வேண்டும். மேலும் நீங்கள் கட்டும் இடத்திற்கும் எங்கள் வீடு இருக்கும் இடத்துக்கும் இடையே ஏற்கனவே 2 அடியில் தடம் உள்ளது. அதையும் ஆக்கிரமித்து அஸ்திவாரம் போட்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் எங்கள் வீடுகளுக்கு வந்து செல்வதற்கு பாதையை விட்டுவிட்டு வீடு கட்டுமாறு தெரிவித்தனர். அப்போது திமுகவை சேர்ந்த சின்னதுரை மற்றும் அவரது மனைவி சங்கீதா, நாங்கள் எந்த இடத்திலும் வீடு கட்டுவோம், கவர்மெண்ட் இடத்திலேயே கூட வீடு கட்டுவோம், அதை நீங்கள் ஒன்றும் கேட்க முடியாது. நாங்கள் திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. நீங்கள் அன்னைக்கு எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்களா? அதிமுக கட்சிக்காரங்களுக்கு தானே ஓட்டு போட்டிங்க. அப்புறம் இப்போ வந்து எதுக்கு எங்ககிட்ட கெஞ்சுறீங்க? நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் போலீஸிடம் போங்க, வருவாய்த்துறைக்கிட்ட போங்க, தாசில்தார்கிட்ட போங்க, மணியார்கிட்ட சொல்லுங்கள். எங்கே போனாலும் எங்ககிட்ட தான் வரும். நாங்கள் ஆளுங்கட்சிக்காரங்க. நீ வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து உன் வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துல போய் குடிசை போட்டு தங்கி பொழப்பு நடத்து. உங்களுக்கு என்ன புருஷன்களாக இருக்காங்க? ஒருத்தனும் இல்லை. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வம்புக்கு வரீங்க? அப்படி என்று சின்னதுரையும் அவரது மனைவி சங்கீதாவும் சின்னமணி மற்றும் மணியாவை பார்த்து ஏளனமாக பேசியுள்ளனர். இதனால் மனமுடைந்த இருவரும் குண்டடம் காவல் நிலைய ஆய்வாளரிடம் மனு கொடுத்தனர். மேலும் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார், போலீசார் ஆகியோரிடத்திலும் நடந்த சம்பவங்களை இருவரும் எடுத்து கூறினர். இந்நிலையில் எங்களுக்கு வழித்தடம் விட்டு வீடு கட்டுங்கள் என கேட்டுக்கொண்டிருந்த போது திமுகவை சேர்ந்த சின்னதுரை, அடியே முண்டம் பொம்பளையே, சின்னமணி மற்றும் மணியா, நாங்கள் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலையாடி அப்படி என்று கூறி அங்கிருந்த கட்டைகளாலும் கைகளாலும் இருவரையும் சரமாரியாக சின்னதுரையும் சங்கீதாவும் தாக்கினர். இதனால் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நீதி கேட்டு யாரிடம் கூறுவது, யாரிடம் நீதி கிடைக்கும் என அழுதவாறே அரசு மருத்துவமனையில் இருந்து வருகின்றனர்.